சிஸ்டர்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நேற்று நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. ஆமாம் தானே? என்ன மனுஷா சிஸ்டர், நேற்று உங்கள் சன் பர்த்டே சூப்பராக போச்சா? கண்டிப்பாக சூப்பராக போயிருக்கும். எல்லாரும் ஹாப்பியாக இருங்க எப்பயும் போல. பொற்கொடி சிஸ்டர், சாந்தி சிஸ்டர், அம்புஜம் சிஸ்டர், மனிஷா சிஸ்டர், ஹேமமாலினி சிஸ்டர், பவித்ரா சிஸ்டர், சரண்யாராஜ் சிஸ்டர், திவ்யா சிஸ்டர், கோபிகா கரன் சிஸ்டர், பிரிட்டி லவ்ஸ் வீடியோ சிஸ்டர், ஏஞ்சல் சிஸ்டர் எப்படி இருக்கீங்க? அருணா சிட்டி சிஸ்டர், நீங்க டைம் கிடைக்கும் போது வீடியோ பாருங்க. ஃபர்ஸ்ட் பேபியை நல்லா பார்த்துக்கோங்க. எப்சிபா சிஸ்டர் எப்படி இருக்கீங்க? சுதா சிஸ்டர், ஆஷா சிஸ்டர், ஜோதிகா அருள் சிஸ்டர், அகஸ்தியா சிஸ்டர், ஐஸ்வர்யா சிஸ்டர், யோகேஸ்வரி சிஸ்டர், ஃபாத்திமா சிஸ்டர், மகிஷாலினி சிஸ்டர், சுஜி சிஸ்டர், சங்கீதா சிஸ்டர், சுமித்ரா சிஸ்டர், அப்புறம் மகா சிஸ்டர். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் எங்களுக்கு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. எப்படி இருக்கீங்க? சாந்தி சிஸ்டர், நேற்று எங்கள் வீட்டில் சாம்பார், தயிர், சாதம், வெண்டைக்காய் பொரியல். சரி ஓகே, எல்லாரும் எப்பயும் போல ஹாப்பியா சூப்பரா இருங்க. சரி ஓகே, இன்னைக்கு அந்த ரம்யாக்கு என்ன ஆகுதுன்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ள போகலாம். என்னங்க இந்த கேஸ் ரொம்ப மோசமா இருக்கும் போலயே. ஒரு அளவா இருந்துகிட்டே இவ்வளோ பண்ணாங்க. ஆமாம் சார், அந்த பொண்ணு வெளியிலேயே வரக்கூடாது சார். அப்படி ஏதாச்சும் ஒன்று பண்ணுங்க. எல்லாம் சரி, எனக்கு ஒரு டவுட்டு. கடத்திட்டு போனாங்கன்னு சொன்னீங்களா அவங்க? சார் சார், அவங்க எங்ககிட்ட மிஸ் ஆயிட்டாங்க சார். ஓ அப்படியா? ஆனா அவங்களே தேடி கண்டுபிடிக்கணுமே. சார் அவனுக்கு போய் சொல்றானுங்க. டேய் நீ வாயை மூடு. இதை பாருங்க, என்ன ஏதுன்னு உண்மையை கிளியரா சொன்னாதான் எங்களால பண்ண முடியும். இல்லைன்னா நீங்களே யோசிச்சுக்கோங்க. சார் அந்த கடத்த சொன்ன ஆளுங்க நாங்க தான். பரவாயில்லையே, உண்மையை ஒத்துக்கிட்டோம். சக்தி அமைதியா இரு. சார் ஆக்சுவலாக உண்மை என்னன்னா இவங்க கிட்ட தான் கடத்த சொல்லியிருக்காங்க. ஆனால் இவங்க வந்து எங்ககிட்ட எல்லா உண்மையும் சொல்லிட்டாங்க சார். அப்போ அவங்கள கடத்தலையா? சார் என்னன்னு நான் சொல்றேன் சார். டேய் அமைதியா இருக்கவே மாட்டே நீ. சார் நாங்க கடத்தினதெல்லாம் உண்மைதான். அவனுங்களே எங்ககிட்ட ஒப்படைச்சிட்டாங்க சார். இப்போ உங்களுக்கு என்னதான் பண்ணணும் எனக்கு கொஞ்சம் கிளியரா சொல்லுங்க. விஷயம் என்னன்னா அவள் உள்ளே போகணும் சார், ஆனால் இவனுங்க போகக்கூடாது. அப்படியா? சரி, அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி பண்ணிக்கலாம். சரி அந்த பொண்ணை நான் பார்க்கணுமே. கவலையை விடுங்க, நான் போய் அந்த பொண்ணை கூப்பிட்டு வரேன். அப்போ சரி. ஆமாம் நீங்கள் கூப்பிட்டு வந்துடுவாங்களா? அப்படி பேசி வர வைக்கிறேன் சார், வெயிட் பண்ணுங்க. சரி ஓகே, அப்போனா நீங்கள் அந்த வேலையை பண்ணுங்க. சரி நீங்கள் ஏன் அவனை காப்பாற்றுறதுக்கு இவ்வளோ ட்ரை பண்ணுறீங்க? பெருசாலாம் எதுவும் இல்லை சார், அவன் ரொம்ப நல்லவன். என்ன சொல்கிறீங்க? சார் அவன் தான் ஆர்த்தியோட உயிரையே காப்பாற்றினான். அதனால தான் சொல்கிறேன், அவன் மேலே எந்த தப்பும் இல்லை. ப்ளீஸ் அவனை மட்டும் இன்வால்வ் பண்ணாதீங்க. ஆமாம் சார், அவன் வாழ்க்கையில் நிறையா இழந்திருக்கான், ஏமாந்துருக்கான். போதும் சார், நல்லா வாழணும்னு ஆசைப்படுறான், அவனுக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்போமே. சரி சரி, நீங்கள் சொன்ன மாதிரியே பண்ணிடலாம். சே, அண்ணன் சொன்ன மாதிரி இவங்க ரொம்ப நல்லவங்களா தான் இருக்காங்க. நாம தான் இத்தனை நாள் இவங்களை தப்பாக புரிஞ்சிட்டோமோ. ரம்யா, இனிமே எந்த பிரச்சனையும் இல்லை. ஆர்த்தி தொல்லை இனிமே உனக்கு இல்லை. ஆமாடி பிரீத்தி, இப்போதான் சந்தோஷமா இருக்கு. இனிமேல் நம்ம வேலையை நிம்மதியாக பண்ணலாம். இன்னொரு பொண்ணு வாழ்க்கையை கெடுத்துட்டு இவ எப்படி நிம்மதியாக வாழுவோம்? பிளான் பண்ணுறாளுங்க பாரு நல்லா. வாங்கடி உங்களுக்கு இருக்கு. இது யாரு? என்னோட கேபின்ல அதானே, யாரா இருக்கும்? தெரியலையே. சரி இரு, கேட்டுதான் பார்ப்போம். ஹலோ, உங்களை தாங்க. எக்ஸ்கியூஸ் மீ. என்னையா கூப்பிட்டீங்க? ஏய் ராக்கி. என்ன, இவன் தான் ராக்கியா? என்ன ரம்யா, எப்படி இருக்க? டேய் உன் புண்ணியத்தில் சூப்பராக இருக்கண்டா. ஆமாம் ஆமாம், ஏன் இருக்க மாட்டேன்? என்ன? பின்ன உனக்காக எவ்வளோ பண்ணியிருக்கேன், சந்தோஷமா இருக்கிறதுக்காக தானே. டேய் தேங்க்ஸ்டா ராக்கி. அம்மா என்ன திடீர்னு சொல்லாமல் கொள்ளாம? அதுவும் நான் இங்கே தான் இருப்பேன்னு உனக்கு எப்படி தெரியும்? இந்த ஆஃபீஸில், இந்த கேபினில்? ஏய் ரம்யா, நான் யாருன்னு தெரியலையா உனக்கு? அது சரி, நீ தான் இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணுறதில்ல, சிபிஐயே மிஞ்சிருவியே. தெரிஞ்சா சரி. சரி வா என் கூட. எங்கடா? வாமா, உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. என்ன சர்ப்ரைஸ்? ஆல்ரெடி கொடுத்தது இல்லாமல்? வா சொல்றேன். அப்போ சரி. சரி வாடி. டேய் சீரியஸாக சொல்கிறேன், நீங்கள் இல்லைன்னா எங்களுக்கு கார்த்திக் கிடச்சிருக்கவே மாட்டான். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஆமாண்டா, நிஜமாக சொல்கிறேன், ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்டா. என்ன சீனியர் இப்படி பிரித்து பேசுகிறீங்க? அன்றைக்கே சொன்னோம்ல, எங்கள் அக்காங்களுக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம், அவ்வளோதான். அதானே, இப்பெல்லாம் பேசாதீங்க. சரி சரி, எந்த ஒரு பலனையும் எதிர்பார்க்காம இந்த காலத்தில் செய்யறதெல்லாம் பெரிய விஷயம்டா. அதுக்காச்சும் உங்களை பாராட்டியே ஆகணும். அட பரவாயில்ல விடுங்க சீனியர், நீங்களாம் பண்ணியிருக்கிறத விடவா நாங்கள் பண்ணிட்டோம். சரி, இன்னொரு முக்கியமான விஷயம், இனிமேல் இந்த டிபார்ட்மெண்ட்டை நீங்கள் தான் பார்த்துக்கணும், சரியா? என்ன? ஆமாம், இதில் என்ன ஷாக் ஆகிறதுக்கு இருக்கு? அண்ணா நாங்கள் டேய், நீங்க எவ்வளவு பெரிய விஷயத்துல பொறுப்பா இருந்து வேலை செஞ்சிருக்கீங்க. அதை விட இதெல்லாம் சிம்பிள் தான். உங்களை நம்பி தாராளமா இந்த கம்பெனியை ஒப்படைக்கலாம். அந்த அளவுக்கு திறமை இருக்கு. இருந்தாலும் அப்படி சடனா அப்படிலாம் இல்லைடா, நீங்கள் உண்மையாலுமே பொறுப்பான பசங்க, எங்களுக்கு பிடிச்சிருக்கு.
நாங்கள் மோஸ்ட்லி இனிமேல் அதிகமாக கேம் டிபார்ட்மெண்ட்டில் தான் இருப்போம். ஸோ இந்த டிபார்ட்மெண்ட்டை நீங்கள் தான் பார்த்துக்கணும், சரியா? அப்புறம் இன்னொரு விஷயம், இந்த விஷயத்தில் நீங்கள் 3 பேரும் ஒத்துமையாக இருக்கணும். இப்படி இருந்தால் தான் கடைசி வரைக்கும் இந்த பொறுப்பு உங்ககிட்ட இருக்கும். புரியுதா? அடே என்ன சீனியர், நீங்கள் சொல்லிட்டீங்களே நாங்கள் 3 பேர் இனிமேல் இந்த டிபார்ட்மெண்ட்டை நல்லா பார்த்துக்குறோம். அப்புறம் என்னாச்சு கேளுங்க. நாங்கள் ஆர்த்தி சீனியரை பார்க்கலாமா? அட அவ்வளோதானா? நீங்கள் வேணால் ஸ்ட்ரெயிட்டாக வீட்டுக்கு போய் பாருங்கள், நாங்கள் எங்கேருந்து ஆஃபீஸை பார்த்துக்குறோம். நீங்களும் கூட வந்தால் நல்லாயிருக்கும். டேய், இங்கே ஒரு முக்கியமான பெரிய பிரச்சனை போயிட்டுருக்கடா, நாங்கள் கண்டிப்பாக இங்கே இருக்கணும். என்னாச்சு சீனியர்? ரம்யாவை இன்னைக்கு தான் அரெஸ்ட் பண்ண போகிறாங்க. அதுவும் இல்லாமல் இந்த ஜூனியர் பொண்ணுங்களால கொஞ்சம் பிரச்சனை. என்ன சொல்கிறீங்க? அரெஸ்ட் பண்ண போகிறாங்களா? ஆனால் அவளுக்கு அது தேவைதான். ஆமாம், எங்ககிட்டயே வந்து அவள் தான் அருண் சாரோட லவ்வர் ஃபியான்சி அப்படின்னு சொன்னா தெரியுமா? எங்களையும் ஏமாத்திட்டா. அவளுக்கு வேணும் சீனியர், நல்லா எப்படி சொல்கிறது, ஆயுள் தண்டனை கொடுக்க சொல்லிடுங்க. அட்லீஸ்ட் அவர் ஒரு 10 இயர்ஸ் ஆச்சு ஜெயிலில் இருந்தாலும் சந்தோஷமாக தான் இருக்கும். பார்க்கலாம். அப்புறம் ஏதோ ஜூனியர் பொண்ணுங்களால பிரச்சனைன்னு சொன்னீங்களே, ஐயோ, அதையும் அவசரப்பட்டு வாய விட்டோமா? சொல்லுங்க சீனியர். ஒன்றும் இல்லைடா, அந்த எமிலி பொண்ணு இருக்கால, ஆமாம். அந்த பொண்ணு எங்கள் நிதிஷ் அண்ணாவை லவ் பண்ணுறாளாம். அதுக்காக தான் இந்த ஆஃபீஸ்க்கே வந்தாலாம். என்ன என்ன இப்படி ஒரே நாள் ஷாக்குக்கு மேலே ஷாக்காக கொடுக்குறீங்க? என்ன பண்ணுறது, அவ்வளோ விஷயம் நடக்குது. அது தெரிஞ்சிருந்தா எப்படி அந்த பொண்ணுகிட்ட நல்லா பழகுறீங்க? டேய், ஒரு வேளை உண்மை தெரிஞ்சால் அந்த பொண்ணை வரைக்கிடலாம்ல. அதுவும் இல்லாமல் நிதிஷ் சார் எப்படியும் அந்த பொண்ணை கண்டுக்க போகிறதில்ல. இருந்தாலும் எங்கள் நிக்கிக்காக நாங்கள் தானே எல்லாம் பார்த்துக்கணும். ஸோ அதனால் அந்த பொண்ணு நெருங்காமல் நாங்கள் பார்த்துக்குறோம், வேறு ஒன்றும் இல்லை. அவ்வளோதானே, அந்த பொண்ணை இனிமேல் ஃப்ரீயாக விடாமல் நாங்கள் பார்த்துக்குறோம். தீரே ஏன்டா இல்லை தேவையில்லாமல் நீங்கள் தலையிட்டு உங்களுக்கு பிரச்சனை வந்துட போகுது. சீனியர், எங்களுக்கு என்ன பொறுப்பு கொடுத்துருக்கீங்க தெரியும்ல? சரி சரி, எல்லா பிரச்சனையும் நீங்களே பார்த்துக்கிட்டீங்கன்னா அப்புறம் நாங்கள் என்ன பண்ணுறது? நீங்கள் சந்தோஷமாக இருங்க எங்கள் மாம்ஸோட. டேய் நல்லா பேசுறீங்கடா. சரி சீனியர், அப்படின்னா நாங்கள் போய் ஆர்த்தி சீனியரை பார்த்துட்டு வந்துட்டுமா? சரி சரி. அப்புறம் இன்னொரு விஷயம், இன்னும் எங்கள் சிவா நான் வந்து ரேஷ்மா கிட்ட ப்ரப்போஸ் பண்ணல. அதுக்குள்ளே நீங்களே உளறிடாதீங்க, சீக்ரெட்டாக வச்சுக்கோங்க. அட அவ்வளோதானே, நாங்கள் பார்த்துக்குறோம். சரிடா, நீங்கள் பார்த்து போயிட்டு வாங்க. போயிட்டு வந்துட்டு எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள். சரி சீனியர், நாங்கள் பார்த்துக்குறோம், நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள். இந்த பசங்க நல்லா பொறுப்பாக இருக்கானுங்களே. ஆமாம், பரவாயில்ல, நமக்கு ஏற்ற பசங்களாக தான் அமைஞ்சிருக்கானுங்க. இந்த நேரத்தில் நம்ம ஆத்தி கூடவே இருந்து பார்த்துருக்கணும். சரியா தான் நிக்கி இருக்காளே, ஆனால் நிக்கி 2 பேரையும் பார்த்துப்பாளா? அதான் எனக்கும் தெரியல, என்ன பண்ணுறது, இங்கேயும் வந்து பார்க்கணுமே, வேலையும் அதிகமாக இருக்குது. சரி சரி, நம்ம வெட்டியே பேசாமல் நம்ம வேலையை ஆரம்பிக்கலாம். நமக்கு ஏகப்பட்ட வேலை இருக்குது. ஏதோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் தான் நான் ஹெல்ப் பண்ணுவேன், இப்பயே சொல்லிட்டேன். ஏம்மா தாயே, அதுவே எனக்கு பெரிய ஹெல்ப் தான். சீக்கிரமாக நம்ம வேலையை நம்ம முடிப்போம். எக்ஸ்கியூஸ் மீ. உள்ள வாங்க. ஏய் ராக்கி, இங்கே எது கூப்பிட்டு வந்திருக்க? ஓ, அப்போ இந்த பொண்ணு தானா? ஆமாம் சார். சரி, கிளம்பலாமா? என்ன எங்க? அம்மா நீங்கள் யாரு? நானா அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் போலீஸ். என்ன ஆனால் என்ன எங்கே வர சொல்கிறீங்க? ஒரு போலீஸ் அக்யூஸ்ட பார்த்து வா போலான்னா மூடிட்டு வந்துகிட்டே இருக்கணும். அதனே எங்க கூட்டு போறாங்க? உன்னை என்ன பேலஸ்க்கா கூட்டு போறேன்? ஜெயிலுக்கு தான். ஹலோ சார், நான் யார் தெரியுமா? எனக்கு நல்லா தெரியும், நீ ப்ரெஸ்ல இருக்கிறதும் எனக்கு தெரியும். ஒன்றும் பிரச்சனை இல்லை, உன்னை அரெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடியே வாரண்ட் வாங்கிட்டு தான் வந்திருக்கேன். போலாமா? ஆனால் சார் அவ எதுவுமே பண்ணலையே. ஒரு பொண்ணை கடத்த சொன்னதே பெரிய குத்தம் தான். அதையும் மீறி அந்த பொண்ணை கொல்ல சொன்னாங்க பத்தியா, அது எவ்வளவு பெரிய குற்றம் தெரியுமா? அது கூட விடு, அந்த பொண்ணு தண்ணியில விழுந்ததுக்கு அப்புறமும் காப்பாத்த வேண்டாம் அப்படின்னு ஒரு ஆர்டர் போட்டிருக்கா பாத்தியா, அது எல்லாத்த விட பெரிய குற்றம். எல்லாத்துக்கும் சேர்த்து ஜெயில அனுபவிக்கலாம், வரியா? ஆனால் சார் நாங்கள் லாயர்கிட்ட பேசணும். ஆமா, நீ யாரு? நீ அந்த கேஸ்ல சம்மந்தப்பட்டிருக்கியா? ரொம்ப பேசிட்டு இருக்க. சார் இல்லை, அவளுக்கும் இதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. ஆனால் இந்த ராக்கி தான் முழுக்க முழுக்க அந்த பிளானில் கூட இருந்தவன். சொல்லப்போனால் ராக்கி தான் சார் அந்த ஐடியாவே கொடுத்தான். அதுவா? யாரு என்ன பண்ணாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். கிளம்புறியா? ஆனால் சார் இவனும் தான் சார் சம்மந்தப்பட்டிருக்கான், இவன் தான் கடத்தினதே. ஏய், நான் சொல்றதுதான் நீ கேட்கணும், நீ சொல்றத நான் கேட்க கூடாது. சார் 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 என்ன பண்ணுறீங்க? பண்றதெல்லாம் பண்ணிட்டு நான் என்ன பண்றேன்? நான் கேக்குறேன், வா ஸ்டேஷன்ல வச்சு எல்லாத்தையும் கிளியரா சொல்றேன். டே ராக்கி, இதுக்கு நான் உன்னை சும்மாவே விட மாட்டேன்டா. பாத்துக்கலாம், கிளம்பு கிளம்பு. டேய் சார், இவன் வந்து நிறைய இன்ஃபர்மேஷன்லாம் கலெக்ட் பண்ணி சொல்லுவான் சார். இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணுறதுல பெரிய கில்லாடி. இவனையே என்னன்னு விசாரிங்க. ஏய், ஒரு தடவை சொன்னா புரியாது, வாயை மூடிட்டு போ. வலிக்குது சார். அப்ப வாயை திறக்காம போ. சரி அருண், அப்புறமேட்டு கொஞ்சம் ஸ்டேஷன் பக்கம் வந்துட்டு போங்க, நான் இப்ப கிளம்புறேன். சார் ரொம்ப தேங்க்ஸ் சார், அவளை வெளியே விடாதீங்க. சரி, நாங்க பாத்துக்கிறோம். அப்பா இப்போ தாண்டே நிம்மதியாக இருக்கு.
அம்மா பிரீத்தி, உங்களுக்கு இதுல நிஜமா எந்த சம்மந்தமும் இல்ல? ஐயோ என்ன திடீர்னு இப்படி என்ன பார்த்து கேட்குறாங்க. நம்ம இல்லைன்னே சொல்லிடுவோம். ஏன்னா நம்ம இந்த ஆஃபீஸில் தான் இருக்க முடியும். ஹலோ பிரீத்தி, உங்களை தான் கேட்டுட்டு இருக்கேன். சார் நிஜமா எனக்கு இது ஷாக்கிங்காக இருக்கு சார். அவள் எப்போ இதெல்லாம் பிளான் பண்ணாலும் எனக்கு கொஞ்சம் கூட தெரியாது. என்ன நடந்துச்சுன்னு எனக்கு புரியல. டேய், இதை நம்புற மாதிரியா இருக்கு? வேற வழி இல்லை, நம்பிதான் ஆகணும். எதுக்கும் இவன் மேல ஒரு கண்ணு இருக்கட்டும், சரியா? சரிடா. சார் ஆர்த்திக்கு என்னாச்சு? ஏன் உங்க ஃப்ரெண்டு சொல்லியா? ஆர்த்தியும் ரேஷ்மா தானே கடத்த சொன்னாங்க. என்ன ரேஷ்மாமா? ரேஷ்மா எங்க இருக்கா? அவ ஆர்த்தி கூட சேஃபா இருக்கா. ஓ சரிங்க சார். இதெல்லாம் பண்ணுவான்னு தெரிஞ்சிருந்தா நான் அவகிட்ட பழகிருக்கவே மாட்டேன் சார். சாரி சார். சரி சரி, நீங்க கிளம்புங்க. தப்பிச்சேன்டா சாமி. அண்ணா நீ சொன்ன மாதிரி இத்தனை நாள் கூட இருந்தவங்க தானே நம்மளை கழுத்தை எடுத்துட்டாங்க. ஆனா இவங்க நம்மளை காப்பாத்திருக்காங்க. எப்பயுமே நான் அந்த ரம்யாவை நம்பினதே இல்லடா. நம்ம கிட்ட வேலையை வாங்கிட்டு நம்மள எப்படியாச்சும் கோத்து வேணும்னா பார்த்துருக்கான். அவளை பத்தி எனக்கு தெரியாதா? அவளை வர வர நீ நம்பியிருக்க. சரிடா சரி, இதுக்கப்புறம் எங்களுக்கு இங்க என்ன வேலை? நாங்க கிளம்புறோம். ஏய் என்ன இருந்து விக்கியோட கல்யாணத்தை முடிச்சுட்டு தான் போறேன். ஆனா அவனே கிளம்புறன்றான், உங்களுக்கு என்னடா? சக்தி, நீ ரொம்ப பண்ற. டேய், யாரையும் முழுசா நம்ப கூடாது. டேய் எதுக்குடா நான் இங்க இருந்துட்டு தேவையில்லாம பிரச்சனை? நான் கிளம்புறேனே. உத வாங்குவ. சரி சக்தி, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்ன? நம்ம ராக்கிக்கு உன்ன மாதிரி பசங்களை தான் ரொம்ப பிடிக்குமாண்டா, பொண்ணுங்களெல்லாம் பிடிக்காதான். ஐயோ டேய், விளையாடாதீங்க. டேய் ஆமாண்டா, அப்படியே இந்த மாதிரி அட்டம் பிடிச்சிக்கிட்டே இருக்காங்க பத்தியா திமிரா. அந்த மாதிரி பசங்க தான் அவனுக்கு ரொம்ப பிடிக்குமா. ஓ அப்படியா ராக்கி? ஆமா. அதுவும் நீங்க வேற செம அழகா இருக்கீங்களா. ஐயோ எப்பா ஆளை விடுங்க. டேய் முழுசா கேட்டு போ. எப்பா சாமி, நீங்க என்னவோ பண்ணுங்க, நான் அந்த ராக்கி பக்கமே தலை வச்சு கொடுக்க மாட்டேன். பாத்தியா ராக்கி, இதான் அவன். இவனுக்கு போய் பயந்துகிட்டு. என்னங்க இப்படி உடனே ஆளே மாறிட்டாரு? அட, அவன் நல்லா ஃபன்னா காமெடியா தான் இருப்பான். கொஞ்சம் இப்படிதான் அப்பப்ப ஏதாச்சும் ஆயிடும், அதெல்லாம் கண்டுக்கூடாது. சரி சரி, கொஞ்ச நாளைக்கு இதையே மெயின்டைன் பண்ணுங்க. அப்பதான் அவர் கொஞ்சம் என் பக்கம் திரும்பாம இருப்பாரு. கவலை விடுங்க, நாங்க பாத்துக்கிறோம். சரிடா, பிளான் போடலாமா? போடலாமே. எப்படியோ 2 பேரும் கிடைச்சிட்டாங்க. இந்த விஷயத்த நானு கிட்ட சொல்லலாம்னா வரவே மாட்டேங்கிறான். எக்ஸ்கியூஸ் மீ சார். ஹே நானு உள்ளப்பா. சார், நானு நான் உன்னை எப்போ கூப்பிட்டேன்? வரத்துக்கு ஒண்ணு. உனக்கு என்ன பிரச்சனை? இப்ப என்ன விஷயம்? என்ன சொல்லணும்? ஹேய், ஐயா உனக்குலாம் அறிவு இல்ல? 2 பொண்ணுங்க காணாம போயிட்டாங்கன்ற கவலையில இருக்கேன். நீ என்ன கூப்பிட்டு வச்சு இங்க என்ன ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கியா? எனக்கு அந்த பொண்ணை 2 நாளா தான் தெரியும். ஆனா அதுக்கே எனக்கு கஷ்டமா இருக்கு. உனக்கு அந்த பொண்ணை நல்லாவே தெரியும். அவங்க கூட தான் இத்தனைக்கும் நீ இருக்க. அப்படி இருந்தும் உனக்கு கொஞ்சம் கூட கவலை இல்லைல்ல? விடு ஃபர்ஸ்ட். சரி போ, போறதாண்டா போ. உன்கிட்ட முக்கியமான விஷயம் சொல்லணும் தான் நானும் காலில இருந்து வெயிட் பண்றேன். அதுக்காக தான் காலையிலேயே கூப்பிட்டேன். வந்தியா? நீ மதிச்சு வரணும். உன்னை மதிக்கிறதுனால தான் சாரன்னாச்சும் கூப்பிட்டுட்டு இருக்கேன். இன்னும் என்ன உனக்கு மதிப்பு தரணும்? சரி போ, நீ கிளம்பு. சரி, என்ன விஷயம் சொல்லு. அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல, நீ கிளம்பு. இங்க பாரு, கடுப்பேத்திட்டு இருக்கியா? என்னன்னு ஒழுங்கா சொல்லு. நானும் ஆத்தியேஷமா கிடைச்சிட்டாங்க, வீட்டுக்கு வந்துட்டாங்க. ஐயோ, என்ன சொல்ற? ஆமா, அதை சொல்ல தாண்டி கூப்பிட்டேன். அப்பா, இப்பதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நல்ல வேளை அவங்க 2 பேத்துக்கும் ஒன்றும் ஆகல. நானும் மாமா மேல உனக்கு இவ்ளோ பாசமா? என்ன? உடனே நான் கட்டி பிடிச்சிக்கிட்டியே, அதான் கேட்டேன். நினைச்சேன் ஏதோ சந்தோஷத்துல பண்ணிட்டேன், அதுக்காக ஓவரா பண்ணிட்டு இருக்காத. பரவாயில்ல பரவாயில்ல, எனக்கு பிடிச்சிருக்கு. நீ ஒரு சரியான லூசு. சரி, அதை விட அவங்கள பார்க்க என்ன கூட்டிட்டு போயேன் ப்ளீஸ். ஓ அப்படியா? எங்க இடத்துக்கு ஒன்று கூட்டிட்டு போகணுமா? யோசிச்சு சொல்றேன். ரொம்ப பண்ணாத. நான் என்னவோ உங்க வீட்டுக்குள்ள வந்து எதையாச்சும் எடுத்துட்டு போற மாதிரில பேசிட்டு இருக்க. சேச்சே, அப்படிலாம் இல்லை. நான் உன்னை கூப்பிட்டு போறேன், பதிலுக்கு நீ எனக்கு ஒன்று செய்யணும். செய்வியா? உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறத தவிர, லவ் பண்றதை தவிர வேற எது வேணாலும் சொல்லி செய்யறேன். சேச்சே, அவ்வளோ பெரிய விஷயம்லாம் வேணாம். என் கூட காஃபி குடிக்க வரணும், வரியா? சரி சரி, வரேன். எஸ், அப்படின்னா சரி, வா போலாம். அடியே திமிரலகி. ஐயோ ஐயோ, போதும். நீ பண்ண யாரு கேப்பா? தயவு செஞ்சு நிறுத்திட்டு வா போலாம். சரியான இருக்கேன். என்ன காப்பாத்தி விட்ட? ஏ பிரீத்தி, நீ என் ஃப்ரெண்டு, எப்படி உன்னையும் சேர்த்து கூப்பிட்டு வருவேன்?
நீ இப்போ வெளில இருக்கிறதும் பரவாயில்ல தான். என்னை எப்படியாச்சும் ஜாமீனில் வெளில எடுக்க பாரு. சரிடி, ஆனா கஷ்டமா இருக்கு. அழாத பிரீத்தி, அழாத, கவலைப்படாத. இதை விட பெரிய அப்பா திருப்பி கொடுக்கலாம். சரி. அந்த ராக்கி என்னை அப்படி ஏமாத்துவான் நான் நினச்சி கூட பார்க்கல. அவனுக்கும் இருக்கு சேர்த்து. ஆமா ரம்யா, இந்த ரேஷ்மா நம்மளை விட்டு போனால அவளுக்கும் வைக்கிறேன் பெரிய அப்பா. இவங்களுக்கெல்லாம் இன்னும் கொடூரத்தனத்தை காட்டினாதான் அடங்குவாங்க போல. பார்த்துடலாம் அவங்களா நான். நீ எதுக்கும் கவலைப்படாத பிரீத்தி. நம்ம நல்லா நிதானமாக யோசிச்சு பெரிய அப்பா வைக்கலாம், சரியா? சரி ரம்யா, அவங்களுக்கு இருக்கு.